ஓகே வந்துட்டீங்கன்னா ரைட். ஓகே ரைட். இப்போ இதுல நீங்க இந்த எந்த இப்போ நீங்க பாருங்க, இதுதான் லெவல் 1 லெவல் 2 இது இருக்கு. லெவல் 1 நாங்க நார்மலா எங்களோட வீடோட கட்டினா கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம டைப் பண்ணுவோம், இதை டபுள் கிளிக் பண்ணி லெவல் 1 டபுள் கிளிக் பண்ணி இந்த லெவல் 1 நான் டைப் பண்ணலாம் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லி எங்களோட வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை டைப் பண்ணுனா என்டர். இப்போ நீங்க நோட் பண்ணுங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். என்டர் பண்ண சொல்லி மெசேஜ் வரும். நான் இதை தொடர்ந்து திருப்பி திருப்பி இந்த இதெல்லாம் சொல்லித்தான் இருப்பேன். இப்போ இன்றைக்கு செயல்ற விஷயங்கள் திரும்பவும் சொல்லப்படும். அதனால நீங்க இந்த புதிய விஷயம்னு சொல்லி யாரும் worry பண்ண தேவையில்ல, கவலை பண்ண தேவையில்ல. அடிக்கடி நாங்க ரிப்பீட் பண்ற வேர்டிங் தான் இது. அதனால அது டக்குன்னு வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பாருங்க. இப்போ என்டர் பண்ணினா ஒரு மெசேஜ் ஒன்று வரும், would you like to rename the corresponding views. இப்போ நீங்க அது எஸ் பண்ணணும், நோ அல்ல. எஸ் பண்ணினா தான் என்ன நடக்க முடிச்சுன்னா இந்த இடத்துல லெவல் 1 இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னு மாறும். இப்போ நீங்க இந்த லெவல் 1 தான் கிரவுண்ட் ஃப்ளோவா மாத்தினீங்க, இங்க நீங்க லெவல் 1 தான் இருக்கு. நீங்க இதை எஸ் பண்ணினா மட்டும்தான் அது மாறும், ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட் ஃப்ளோவா மாறிட்டு. ரைட், பாருங்க இது கிரவுண்ட் ஃப்ளோ. அடுத்து வந்து லெவல் 2, நான் இதை ரூஃப்ண்டே கொடுக்குறேனே. என்டர் பண்ணுங்க, அதே மெசேஜ் எஸ் பண்ணுங்க, ரூஃப்னு மாறும். இது 2 ஃப்ளோர் தான் இது. ரைட், இந்த எதுக்கு இல்ல கிரவுண்ட்ல இருந்து ரூஃப் வரங்காட்டியும் 10 அடியா காட்டுது. ரைட், எனக்கு இது என்ன கூட்டு ஒன்று முடிச்சுன்னா நான் இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்த கிளிக் பண்ணினா 12 டைப் பண்ணினார் 12 மட்டும் டைப் பண்ணினா 12 அடின்றத இருக்கும். அதை ரெவிட் ஆர்கிடெக்சர், நீங்க ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்றோம், இது மில்லிமீட்டர் அல்ல, சரிதானே? ஆர்கிடெக்சர் நீங்க எடுத்தீங்கன்னா 12 அல்லது 10 டைப் பண்ணா 10 அடின்னு இருக்கும். சரியா? எனக்கு தேவை 12 அடி 6 அங்குலம் வைங்களே. அப்படி நான் செய்யணும் சொன்ன என்ன செய்யணும் என்றால் 12 டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்டு 6 டைப் பண்ணணும். 12 நீங்க டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்து 6, அப்போ 12 அடி 6 அங்குலம் எடுக்கும். நீங்க ஸ்பேஸ் கொடுக்காம டைப் பண்ணினா 126 அடின்னு இருக்கும். சரிதானே? அதுதான் அந்த மெத்தட். ரெவிட்ல வந்து நீங்க டைப் பண்ணும்போது ஜஸ்ட் நம்பரை மட்டும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது அடியில வரும். ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா அங்குலத்தை கொடுக்கும். 12 அடி மட்டும் எடுக்கிறேன், என்டர் பண்ணுங்க, 12 அடிக்கு மேலே போகும். இப்போ 2க்கு மேலே 12 அடி, இதுதான் இது. ரைட், என்ன எனக்கு தேவை போடலாம். இதை ரூஃப் இல்லாம ஆகிட்டு இது கிரவுண்ட் ஃப்ளோ, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ, செகண்ட் ஃப்ளோன்னு சொல்லி இன்னும் வேணா லெவல் போடலாம். அதை நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம், இதே பார்க்கல. ரைட், அப்படிங்கிறது போடலாம். ரைட், ஓகே. இப்போ நீங்க பாருங்க, இந்த இதன் அந்த வோல், எந்த வோல்? இந்த வோல் எல்லாம் சரிதானே? இந்த வோல்ல ஒரு சைடா காட்டுது. ரைட், இது ஒரு வோல், இது கொஞ்சம் அப்படின்னு காட்டுது. எல்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா எங்கிட்ட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ரூஃபை தாண்டி மேல போயிருக்கு. சரி, ஓகே, இது ரூஃபை தாண்டி மேல போயிருக்கு. ஓகே, அது எப்படி நாங்க அப்படி போகாம எப்படி நாங்க செட் பண்ணதை மறுபடியும் பார்ப்போம். ரைட், நான் இதை அழிச்சு போட்டேன். முதலாவது அழிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் செய்யறேன். எப்படி செய்யணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், மேல கிரவுண்ட் ஃப்ளோ இந்த ஐக்கன்ல இருக்குதானே, நான் ஒவ்வொரு டீட்டெயிலா காட்டுறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால. இதுல வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோவை கிளிக் பண்றேன். அடுத்து நான் ஸ்லோவாவே செய்யறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால நீங்க பிடிச்சு கொண்டு போய் நான் ஸ்பீட் பண்ணுவோம். ரைட், நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணி அதுக்கு போல டிலீட் கீபோர்ட்ல நீங்க டிலீட்டை கொடுத்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சிடும். சரியா? கீபோர்ட்ல டிலீட்டை கொடுத்தேன்னு சொன்னா எல்லாம் அழிஞ்சிடும். ரைட், இப்போ நான் மறுபடியும் இந்த ட்ராயிங் டூலுக்கு வரேன். நீங்க என்ன செய்யணும், ஆர்கிடெக்சர் டேபுக்கு போகணும். ஆர்கிடெக்சர்ல போகணும், வோலை செலக்ட் பண்ணணும், வோல் ஆர்கிடெக்சருக்கு போகணும். அதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்க டிஃபால்ட் பேசிக் 8 inches வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம் இப்போ. ரைட், இதுல என்ன சில செட்டிங்கள் இருக்கு, அதை என்னன்றதை பார்ப்போம். இதை கொஞ்சம் பெருசாக்குறேன், இந்த மெனுவை கொஞ்சம் பெருசாக்குறேன். சில செட்டிங்கள் இருக்கு, அது என்ன செட்டிங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல. இதுல நீங்க பாருங்க, லொகேஷன் லைன் அது இருக்கட்டும், பிறகு பார்ப்போம். பேஸ் கன்ஸ்ட்ரைன் ஒன்று இருக்குன்னு, பேஸ் கன்ஸ்ட்ரைன் வந்து நாங்க ஆரம்பிக்கிற எங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் ஆரம்பிக்கிறோம் ட்ரோ பண்ண. சரிதானே? எங்கிட்ட ட்ரோ பண்ண வந்து அந்த ஓலை கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல பேஸ் கன்ஸ்ட்ரைன், கீழே பாருங்க டாப் கன்ஸ்ட்ரைன் இருக்கு. அது எங்க போய் முடிய போகுது, நான் கிரவுண்ட்ல ட்ரோ பண்ற வோல் எங்க முடிய போகுது, அன்கனெக்டட் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு அளவு இல்லை. அது கீழே அன்கனெக்டட் ஹைட் இருக்கு 20 inches 20 feet அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 20 feet உயரத்துக்கு தான் இது கீறிப்பட போகுது. அதனாலதான் நான் அந்த இதுல காட்டின டைம்ல ஈஸ்ட்ல இருந்து காட்டச்சு
எங்கள்கிட்ட லெவல் 2 ரூஃபை விட கூட போயிட்டு, ஏன்னா ரூஃப் வந்து 10 அடி அல்லது 12 அடி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேலை செய்யலாம். எனக்கு அந்த டாப் கன்ஸ்ட்ரைன்ல வந்து கிளிக் பண்ணி ரூஃப்னு கொடுக்கலாம், அப் டு லெவல் ரூஃப். இப்போ நீங்க பாருங்க, பேஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், டாப் வந்து ரூஃப். இப்போ நீங்க பாக்ஸ் எடுத்து கீறி பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். இந்த ஈஸ்ட்டு போய் சரியா அதில் செட் ஆயிட்டு பாருங்க, 2 லைன்ல செட் ஆயிட்டு. இதுல விசேஷம் என்னன்னா, நீங்க ரூஃபா மேலும் கூட்டுக்க மேலுக்கு போலும் சேர்ந்து போகும். அதுதான் இதுல முக்கியம். சரியா? எனவே இது முக்கியம், ரைட்? இதுதான் பேசிக், ரைட்? ஓகே, நீங்க ரெக்கார்டிங் எடுத்து டைம் எடுத்து பாருங்க, பிரச்சனை இல்லை. அப்படி என்ன ப்ராப்ளம்னா இன்ஷால்லா அடுத்த கிளாஸே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் பிடிச்சிக்கொள்ளங்காட்டி நான் டைம் தாரேன் நீங்கள் இது செய்யறதுக்கு. அடுத்த கிளாஸ்ல சரி என்னோட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலும் தான் நல்லா. நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அப்போ எனக்கு அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமுக்கு வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், சரிதானே? ஏன்னா நீங்கள் அந்த எல்லாருமே இருந்த டைமை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் மைக்கெல்லாம் செட் பண்ணி கொள்ள பாருங்க பேசுறதுக்கு. அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா இது இப்படி வருது என்னன்னு சொல்லி அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ஆளுக்கு வர ப்ராப்ளம் அடுத்த ஆளுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஜாயிண்ட் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது லேசி. அது பிறகு நீங்கள் அதை பழகினத்துக்கு பிறகு நாங்கள் ஸ்பீட் பண்ணி செய்வோம். ஆ டைம் நீங்கள் டைம் எடுத்து செய்யலாம், ரைட்? ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் சிரிசாக்குறேன். இது சிரிசாக்கிட்டு ஓகே ரைட், இதுதான் நான் இது ரைட். இப்போ மறுபடியும் எனக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன். ஈஸ்டில் தான் நிற்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன். போனேன் இது வரும், ரைட்? ஓகே ரைட். இப்போ நான் என்ன பார்ப்போம் என்னென்னு, இப்போ நான் டியூட் வந்து தந்தினா அந்த டியூட் நான் என்ன செய்ய தொடங்கல. சரி, இந்த டியூட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது, செய்ய தொடங்கல. இப்போ டியூட்டில் கூட என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் 3 லெவல் போட்டிருக்கிறேன். ஃப்ளோ ஒன்று, ரூஃப் ஒன்று, ரூஃப் டாப். நினச்சி ரூஃப் டாப் தேவையில்லை எங்களுக்கு, இருந்தாலும் ரூஃப் டாப்னு ஒன்று போட்டிருக்கிறேன். இதே நான் பார்ப்போம் எப்படி இது லெவல்ஸ் போட்டுன்றதை முதலாவது பார்ப்போம். சரியா? ரைட், இந்த டிசைனை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ செய்ய பார்ப்போம். ஓகே, நான் ஃபைலுக்கு போய் இதில் வந்து ரைட், நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிய ஃபைல் எடுத்தே செய்வோமே. நோ, இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், இப்படி வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நியூவில் போய் இதில் நீங்கள் போய் ஆர்கிடெக்சரில் எடுக்கணும். ரைட், ஓகே, நான் ஆர்கிடெக்சர் தானே எடுத்தேன். மெட்ரிக் எடுத்து பாருங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி. மெட்ரிக்கை பொறுத்தவரை நீங்கள் மெட்ரிக் எடுத்தேன்னு சொன்னால் அதே விண்டோஸ் தான் வரும். வித்தியாசம் காட்டுறதுக்குன்னா இந்த லெவல் ஈஸ்ட்டுக்கு போய் டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் 4000 மில்லிமீட்டர்ஸ் மெட்ரிக். மில்லிமீட்டரில் வந்துட்டு அதுதான் வித்தியாசம், ரைட்? அப்போ இதில் நான் ஒர்க் பண்ணும்போது மில்லிமீட்டரில் செய்யலாம், இன்ச்சஸில் செய்கிறார்கள் இன்ச்சஸில் செய்யலாம். அப்போ எங்களோட கிளாஸ் வந்து இன்ச்சஸை பேஸ் பண்ணி தான் போகும். இன்ச்சஸில் செய்கிறார்கள் எப்படி மில்லிமீட்டரில் மாற்றிக்கொள்ளதை நான் பின்னால் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. ஓகே, அதான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்களோட ஃபர்ஸ்ட் இது கேட்போம். நான் இதில் போய் நியூவை கிளிக் பண்ணி ஆர்கிடெக்சரில் எடுக்கிறேன். ஓகே, ரைட். முதலாவது நான் என்ன செய்யணும், லெவல்ஸை செஞ்சு கொள்ளணும். அதனால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் எது சரி ஒன்றுக்கு போங்க. நான் ஈஸ்ட்டுக்கு போகிறேன். லெவல் 1 லெவல் 2 ஓகே, நான் இதே மாதிரி செய்வோமே. லெவல் 1 ஃப்ளோ, அடுத்த ரூஃப் வந்து 9 ஃபீட், ரூஃப் டாப் வந்து 13 ஃபீட்னு கொடுத்து இதே மாதிரி செய்வோம், பிரச்சனை இல்லை. இப்போ லெவல் 1 அப்போ நாங்கள் இன்னும் 3 லெவல் வேணும், இன்னொரு லெவல் வேணும். எப்படி லெவல் போடுறது? நீங்கள் பாருங்க, இந்த ஆர்கிடெக்சர் டேப்ல இப்படி பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்று இருக்கும். இது இருக்கு, இதுதான் லெவல். லெவலை கிளிக் பண்ணினா லெவல் ஆக்டிவேட் ஆகும். இப்போ விருப்பமான இடத்துல போடல, பிரச்சனை இல்லை. லெவல் இப்போ லெவலை போட்டுட்டு நீங்கள் 2 முறை கேன்சல் ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணணுமே, இல்லாட்டி லெவல் வந்துட்டு ரைட் 2 முறை கேன்சல் பண்ணிடணும், இல்லாட்டி தொடர்ந்து லெவல் பேஜிட்டே இருக்குமே. நான் அழிச்சிட்டு மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. ஓகே கொடுங்க. ஆர்கிடெக்சர் டேப்ல அப்படி பாருங்க, லெவலை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து இப்படி ஒன்று வருது. மறுபடியும் இன்னும் போடலாம், லெவல்ஸ் எத்தனையும் போடலாம், பிரச்சனை இல்லை. நான் 21 ஆகளுக்கு ஒரு விஷயம் காட்டணும், அது 21 வெர்ஷனுக்கு இருக்குது. 25க்கு அந்த பிரச்சனை வருது, அதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். பாருங்க, லெவல்ஸ் வந்துட்டு எத்தனை லெவல்ஸ் வந்துட்டு மறுபடியும் லெவல் எடுத்தீங்கன்னா ஓகே எத்தனையும் போடலாம் எங்களுக்கு. ரைட், எத்தனை வந்து லெவல் 1 2 4 5 6 7 வந்து 3 காணல. லெவல் 1 2 ஏன்னா நான் 3 போட்டு முன்னுக்கு அழிச்சேன் தானே. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சேர்த்த 3 போட்டேன், அதுபோல் அழிச்சிட்டு தான் மறுபடியும் போட்டேன், அதனால 3 மிஸ் ஆகிட்டு. பிரச்சனை இல்லை, நான் ரீநேம் பண்ணுறது தானே.
நாங்கள் லெவல் 1 லெவல் 2 யூஸ் பண்ணுறதுலே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி தானே போகிறது. அதனால அது பிரச்சனையே அல்ல, ரைட். ஓகே, அதுக்கு போகிற இந்த டிஸ்டன்ஸை செய்யலாம். உதாரணத்துக்கு இது 10 அடி, இது 26 அடி. அப்போ நான் இது வந்து 20 அடின்னா 20 டைப் பண்ணுறது, அடுத்து இதை வந்து 30 டைப் பண்ணுறது, அப்படி உங்களுக்கு போகலாம். சரிதானே, அப்படி போகலாம், ரைட். இதில் ஓகே. இப்போ நான் இந்த லெவலில் போடுற நேரத்தில் பாருங்க, இந்த இடத்துல லெவலில் போடுற டைமில் அதுக்கு பேரலாக இங்கெல்லாம் வருது, ரைட். 25ல வேற ப்ராப்ளம் இருக்கு, 21க்கும் இருக்கோ தெரியாது. 21 யூஸ் பண்றாங்க பார்த்தவங்க. நான் 25ல போய் ஒன்று செஞ்சு காட்டுறேன். 25ல நீங்க போனீங்கன்னா நியூ எடுக்க, இந்த இடத்துல போய் நாங்கள் எடுப்போம், ஆர்கிடெக்சரல் எடுப்போம். ஓகே, அதே விண்டோஸ் தான் பாருங்க, வித்தியாசம் இல்லை. சரிதானே, 2019 மாதிரி தான். அதுவும் சில எக்ஸ்ட்ரா ஐக்கன்கள் இருக்கு அந்த பின்னுக்கால் அட்வான்ஸா, மற்ற வகையில எல்லாம் ஒரே பேசிக் கொண்டு தான். சரியா, ரெண்டு சைட்லயும் அதே விண்டோஸ் தான் வருது, ரைட். இந்த இடத்துல லெவல் 1 லெவல் 2ன்றதுக்குரிய இந்த ஐக்கன்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. லெவல் 1 லெவல் 2 சைட்னு வருது. சரியா, இங்க வந்து 19ல வந்து லெவல் 1க்கு டேஷ் வந்து இருக்கு. இல்ல அப்படி சில வித்தியாசங்கள் கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் அழகா இருக்கு, ரைட். இப்ப பாருங்க, நாங்க இதுல ஈஸ்ட்டுக்கு போய் லெவல் 1 லெவல் 2 இப்போ நான் புதிய லெவல் 2 போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் லெவல் 2 போடுறேன். இதுலயே வந்து இங்க லெவல் காட்டுது. இங்க பாருங்க, லெவலை கிளிக் பண்ணி நான் கீறேன். இந்த இடத்துல லெவல் 3 லெவல் 4 லெவல் 5. நீங்க 21 செய்யறாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 போட்டதுக்கு என்ன, அதுக்கு பெரலான லெவல்ஸ் இங்க வந்தில்ல. லெவல் 1 லெவல் 2ஓட மட்டும்தான் இருக்குது. சரிதானே, 19ல அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இதுல வரல. சரியா, இது 25க்கு இருக்கு. நான் 21 யூஸ் பண்ணல, அதனால அது இருக்கோ தெரியாது. ஆனா நீங்க அதுக்கு என்ன செய்யலாம்ன்றதையும் பார்த்துட்டு போங்க. அப்படி இருந்தா அதை செஞ்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா, இது அப்படியே அழிச்சு போடுவோம். நான் கேன்சல் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இதை அப்படியே அழிச்சு போட்டுட்டு நீங்க லெவலை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல ஒரு மெனு கொண்டு வரும் பாருங்க. இப்படி ஒரு மெனு கொண்டு வரும். இதே மெனு இங்கேயும் வருது. எங்கேயும் வருது, இதுலயும் வருது, 19லயும் வரும். 19ல நீங்க லெவலை கிளிக் பண்ணினா, ஆர்கிடெக்சர்ல போய் லெவலை கிளிக் பண்ணினா இது வருது. ஆனா இதுல வித்தியாசம் என்னென்றால், இதுல வந்து கிரியேட் பிளான் வியூன்ற ஒரு இது ஒன்று வந்து செலக்ட் பண்றதுக்கு வந்து இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும்னு மறக்காம. சரிதானே, நீங்க லெவலை செலக்ட் மறுபடியும் லெவலை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து இதை கிளிக் பண்ணிக்கொண்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வரும், ரைட். ஆட்டோமேட்டிக்கா வரும். இது வந்து 25 இருக்கு, 21க்கு வராட்டி கட்டாயம் மறக்காம இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் அதை எடுக்கிற மெத்தட் அதை பின்னால பார்ப்போம், இப்போ தேவையில்லை. சரி, அப்போ அது வராட்டி டக் கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்படி செஞ்சா சரியா, ரைட். இப்போ நான் இதுக்கு வருவோம். எனக்கு இதில் லெவல்ஸ் எல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை 3 லெவல் மட்டும்தான் தேவை. இதெல்லாம் அழிச்சு போடுறேன். எஸ், ஓகே பண்ணா எல்லாம் இங்கே அழிங்க, ரைட். ஒன்று கிரவுண்ட், இதுக்கு நான் என்ன செய்யறோம், கிரவுண்ட் வந்து கொடுக்குறோம். என்ன இதை எஸ் பண்ணணும். இதை வந்து நான் ரூஃப் வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்து ரூஃப் டாப், அடுத்து வந்து ரூஃப் டாப். ரூஃப் டாப் தேவையில்லை உண்மையில எங்களுக்கு இந்த இடத்துக்கு, ஆனால் இது நோட்டில் இருக்கிறதுக்காக தாரேன். அதே போல இது வந்து ரூஃபுக்கு இடையில உயரம் வந்து 9 ஃபீட் என்டர் பண்ணுங்க. ரூஃப் டாப் வந்து 13 ஃபீட். 13 ஃபீட் டைம் 0லேருந்து தான் 13 ஃபீட்டா, 9லேருந்து இல்லை. நீங்கள் இந்த இடத்துல 13 கொடுத்தா சரி, ஓகே. இதுதான் ரூஃப் டாப், ரைட். இது எங்களோட டிசைன், ரைட். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிற கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ளோர் பிளானில் கிரவுண்ட் ஃப்ளோர் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ நாங்கள் ட்ரா பண்ண போகிற இந்த டிசைன் எது, இதோட சைஸ். இது சைஸ் எப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். 36 இங்கெல்ல 30 பாருங்க. இது தந்தீங்கன்னா இது 36 அடி தந்திருக்கு, இது 34 அடி 4 அங்குலம் தந்திருக்கு. இதே மாதிரி செய்வோம், பிரச்சனை இல்லை, ரைட். அடுத்த 15 அடி 10 அங்குலம். எப்படி செய்யறேன்டால் ரெண்டு மாதிரி கீறலாம். போலை கிளிக் பண்ணிட்டு பேசிக் போல் எடுத்துட்டு நான் மறக்காம பேஸ் ரவுண்டை கொடுக்குற மாதிரி டொப்புக்கு நான் கொடுக்குறேன், ரூஃபா கொடுக்குறேன். ரூஃப் டப்பல்ல ரூஃபா கொடுக்குறேன், ரைட். கொடுத்துட்டு லைன், இந்த இடத்துல லைன் கமாண்ட் தான் வந்து ரெக்டாங்கிள் இல்லை, லைன் தான் பை டிஃபால்ட் செலக்ட் ஆகிருக்கு. இப்படி வச்சு நீங்க 36 டைப் பண்ணா 36 டைப் பண்ணா சரியா 36 அடிக்கு வரும். சரியா,
அப்படியும் இல்லை, சும்மா ட்ரா பண்ணிட்டு பிறகு மாற்றலாம். நான் ட்ரா பண்ணுறேன், இப்படி ட்ரா பண்ணிட்டு மாற்றவும் வேணும். அதையும் பார்ப்போம் எப்படி செய்யணும். ஓகே, இதுதான் டிசைன். இப்போ நான் எப்படி மாற்ற போறேன் என்றால், எங்களுக்கு தேவை என்னென்றால் 27 அடி வருது, இதுக்கும் இடையில தூரம். அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த இதை செலக்ட் பண்ணினா நீங்க பாருங்க, இதுக்கும் உள்ள தூரம் 28, இதுக்கும் உள்ள தூரம் 16. எனக்கு இது 27 மாறணும். நான் இதைத்தான் செலக்ட் பண்ணிடுறேன். இதை நான் செலக்ட் பண்ணி கொண்டால் 28, இப்போ நான் 27 ஆக்கலாம். இதுக்கும் தூரம் 27 டைப் பண்ணினா இதுதான் முன்னு பின்னுக்காம செலக்ட் ஆனது, முன்னுக்காம பாருங்க. ரைட். அப்ப இதுக்கும் உள்ள 27. சரி, அடுத்து என்ன இருக்கு? 7 அடி 4 அங்குலம் இருக்கு இது, இந்த இது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, 7 அடி 4 அங்குலம் இதை செலக்ட் பண்ணினா இது ரெண்டுக்கும் இடையில தூரம் 7 அடி 4 அங்குலம். ஆனா நான் இப்ப 7 அடி 4 அங்குலம் கொடுத்தால் பிழை. என்ன நடக்கும்? 7 அடிச்சுட்டு ஸ்பேஸை கொடுத்து 4 கொடுத்தா இவர் கீழுக்கு வருவாரு. அதே நேரத்துல இது 27 35 மாறும். அது பிழை, சரிதானே? அப்ப நான் கேன்சல் பண்றேன். இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணணும். 27 வச்சுட்டு இதைத்தான் நான் செலக்ட் பண்ணணும், இந்த லைனை. இதுக்கு தான் நீங்க கொடுக்கணும் என்ன, 7 அடி 4 அங்குலம். 7 அடியை கொடுத்து 7 கொடுத்து ஸ்பேஸ்னால 7 அடி 4 அங்குலம் வந்துட்டு, அவ்வளவுதான். வேற என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸை பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் இது அது எவ்வளவு வருது? 15 அடி 10 அங்குலம். அப்ப நான் இதை லெவல் 1ல போய் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துல 15 ஸ்பேஸ் 10 கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா வந்துடும், அவ்வளவுதான் டிசைன். இதுல நீங்க வந்து பார்க்கணும், இந்த டிமென்ஷன் காட்டுற ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணினா இந்த சென்டர் லைன் டு சென்டர் லைன் தான் காட்டுற. இந்த வேர்ல்ட சென்டர்ல இருந்து இந்த வேர்ல்ட சென்டருக்கு காட்டுற, சரியா? அப்படி இல்லை, எனக்கு இந்த வேர்ல்ட கார்னர்ல இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ்னா நான் செட்டிங் கொண்டு செய்யணும். அதை நான் பின்னால பார்ப்போம். நான் இண்டே பார்க்கல. டிஃபால்ட் காற்று இப்படித்தான், சென்டர் டு சென்டர். ஃபேஸ் டு ஃபேஸுக்கு எங்களுக்கு மாற்றி கொள்ளலாம். அதை நான் பின்னால செய்வோம். இப்போ இப்படியே வச்சுக்கொள்ளும். ரைட், ஓகே. இந்த டிசைன் நான் செஞ்சுட்டேன். இதுதான் டிசைன். அதான் நீங்க செஞ்சுக்கிறேன், சரிதானே? இப்போ நீங்க 3D வியூல போய் பார்க்கலாம். 3D இந்த ஹோமை கிளிக் பண்ணா 3D வியூவை காட்டும். இந்த 3D வியூ வந்துட்டு, ஓகே, ரைட். அடுத்து என்னன்னு சொன்னால், மறுபடியும் நான் கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ பாருங்க 3 வியூ வந்துட்டேன். நீங்க கிளிக் பண்ண வியூ கூடும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம், ஈஸ்ட் வந்துச்சு, இப்போ 3D வந்துச்சு. இப்போ நான் நார்த்தை கிளிக் பண்ணினா இன்னொன்று வரும், சவுத்தை கிளிக் பண்ணா இன்னொன்று வரும். ரைட், அப்படி வரும்போது எங்க ஸ்கிரீன் நிறைஞ்சிடும். சில நேரம் மெஷின் ஸ்லோவாகும் சான்ஸ் இருக்கு. அப்போ என்ன, தேவையில்லாத க்ளோஸ் பண்ணலாம். இப்படி க்ளோஸ் பண்ணி போடுங்க, தேவையானதை வச்சோங்க. பிறகு தேவைப்பட்ட எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, சரிதானே? ஓகே, ரைட். இன்னொரு விஷயத்தை நான் பார்ப்போம். இதில் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்கள் வோலை செலக்ட் பண்ணுற டைமுக்கு இந்த இடத்துல ஒரு மெனு ஒன்று வருகிறது, சரியா? அந்த மெனுவை தான் நான் இந்த நோட்ல காட்டிக்கிறேன். இந்த இடத்துல இது காட்டினா அதுதான். இதெல்லாம் பின் அதோட 2 உடைச்சு காட்டிக்கிறேன். ஒரு மெனு, அந்த மெனுவை நான் பின்ன சேர்ச்ச விளங்கும். இப்போ ஒரு வண்ணமானம் இதுல நீங்க பாருங்க. நான் ட்ரா பண்ணும்போது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ட்ரா பண்ணும்போது நீங்க பாருங்க, உங்களோட வோல் சென்டர்ல இருந்து தான் வருது இல்லையா? நடுவால 2 பக்கத்துக்கும் வோல் போகுது. ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நான் வோலுக்கு போய் இது இன்னும் ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு லொகேஷன் லைன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இந்த லொகேஷன் லைன்ல தான் வோல் சென்டர் லைனை காட்டுது. ரைட், இதுல நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் அல்ல இன்டீரியர். எக்ஸ்டீரியர்ல வெளிப்பக்கம், இன்டீரியர். எக்ஸ்டீரியர் எடுத்து கீழே பாருங்க. இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி, இப்போ ஒரு சைட்ல இருந்து போகுது பாருங்க, சென்டர் அல்ல இது. இப்போ சென்டர்ல போகல. அப்படி எங்களுக்கு ட்ரா பண்ணிச்சு விருப்பமான மாதிரி மாற்றிக்கொள்ளாம சென்டர் லைன் தானா எடுக்கிறது, அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன போல செஞ்சு கொள்ளலாம். ரைட், ஓகே. அப்போ நீங்க வோலை கிளிக் பண்ற நேரத்துல இதுல நீங்க ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் இல்லாம பை டிஃபால்ட் சென்டர் லைன் வரும். சென்டர் லைன் வந்தால் நடுவில் வரும். அப்படி, சரிதானே? இதை விருப்பமான மாதிரி செய்யலாம். அதை பின்னுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன போல யோசிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ நான் இதை அப்படியே அழிச்சு போட்டுட்டு இதில் அடுத்து என்னன்னு பாருங்க. வோல் ஹைட், ரூஃப் ஹைட்னு வந்திருக்கு, லொகேஷன் லைன். சரி, ஆஃப்செட் எல்லாம் பின்னு பார்ப்போம். இதெல்லாம் பின்னு பார்ப்போம், சரியா? பிரச்சனை இல்லை. ரைட், இதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம். ரைட், இப்போ அடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு பாருங்க. உள்ளுக்கு ட்ரா பண்ணிடுறேன். இது மாதிரி அதையும் பார்ப்போம், சும்மா ட்ரா பண்ணுவேன். நான் இதில் மறுபடியும் இதில் போய்
வாலை செலக்ட் பண்ணுங்க, பேசிக் வால் 8 இன்ச்சஸ், பேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், டாப் ரூஃப். நான் இப்படி ட்ரா பண்ணலாம். நான் கண்டினியூவா ட்ரா பண்ணலாம். இதுல நீங்க பாருங்க செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செயின் எடுத்து போடுங்க பார்ப்போம். செயின் எடுத்து போட்டா கண்டினியூவா ட்ரா பண்ணல. இது மறுபடியும் கிளிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது கிளிக் பண்ணி போகணும். முடிஞ்சிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி தான் போகணும். நீங்க செயினை ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படி கண்டினியூவா ட்ரா பண்ணலாம். அதான் வித்தியாசம். அதான் இதில் காட்டிக்கிறேன், நோட்ல காட்டிட்டு அது தன் செயின் சொல்லி இந்த செயினை காட்டிட்டு அது தானே இது. ரைட், ஓகே. அடுத்ததை பார்ப்போம். இதுலயே வந்து பாருங்க கோனர் ரேடியேஷனோட இருக்கிற அந்த ரேடியஸ் ஆன் பண்றேன் பாருங்க. ஆன் பண்ணது போல நான் கீழே என்ன நடக்குன்னு பாருங்க. ரேடியஸ் வரும் 1 feet ரேடியஸ் வருது. அதான் இது இந்த ரேடியஸ். இதை செலக்ட் பண்ணி கொண்டு எனக்கு இந்த இடத்துல மாற்றலாம். ஜூம் பண்ணி 1 feet 3 feet கொடுக்கலாம். 3 டைப் பண்ணால் 3 feet மாறும். ரைட், இதை 2 கொடுத்தா 2 feet மாற்றலாம். அப்படிங்கிற ரேடியஸை மாற்றலாம். ரைட், ட்ரா இதுக்கு மாற்றலாம். இதுக்கு ரேடியஸ் இல்லை, ட்ரா பண்ணி தான் மாற்றணும். ரைட், ட்ரா பண்ணுறதுக்கு முந்தி நாங்கள் ரேடியஸ் ஆன் பண்ணிக்கொண்டு ட்ரா பண்ணணும். இதை போய் போல கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ரேடியஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அது போல் இந்த இடத்துல கொடுக்கலாம் விருப்பமான அமௌண்ட், அல்லது நீங்கள் ட்ரா பண்ணிட்டு மாற்றலாம். இதை மாற்றலாம். இந்த ஜூம் பண்ணி இந்த 1 feet நீங்கள் விருப்பமான மாதிரி கொடுக்கலாம். அதுதான் இந்த நோட்டில் காட்டிக்கிறது. சரிதானே, இந்த நோட்டில் காட்டிட்டு அதுதான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் யூ கேன் செலக்ட் வேரியஸ் லொக்கேஷன் லைக் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர்னு காட்டிக்கிறேன். அதுதான் நான் முன்னே காட்டினது. லைனை கிளிக் பண்ணும்போதே இவ்வளோ கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு விருப்பமுண்டா சென்டரில் எடுக்கலாம், ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் எடுக்கலாம், இன்டீரியர் எடுக்கலாம். இந்த கோ ஃபேஸ் எல்லாம் நான் போகிறது பார்ப்போம், இப்போ தேவையில்லை. ரைட், அத்தனை இது ரெக்டாங்கல் வந்து இப்படி 29 6 16 6 இந்த சைஸுக்கு ஒரு ரெக்டாங்கலை போடணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி போடுறது? ரைட், எனக்கு இது இடம் போதாது. அப்படியே இதை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சருக்கு போங்க, வாலுக்கு போங்க, இது ரெக்டாங்கலை கிளிக் பண்ணி போடலாம், ஜஸ்ட் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யறது, செலக்ட் பண்ணிட்டு சைஸை கொடுக்குறது. இதை செலக்ட் பண்ணுங்க. எத்தனை 26 6ன்னா 26 ஸ்பேஸ் 6. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுங்க. 16 6ன்னா 16 ஸ்பேஸ் 6. அப்படி நீங்கள் விருப்பமான மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துட்டு போம். நான் ட்ரா பண்ணும்போது இதை அழிச்சிட்டு நான் ஓலை செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பேஸ் வந்துடும். அப் டு லெவல் ரூஃப் அல்ல, அன்கனெக்டட்னு தானே இப்படித்தான் வரும் பை டிஃபால்ட். சரிதானே, ஏதோ நீங்கள் மறந்து இப்படித்தான் கீறினீங்கன்னு வைங்க. இப்போ கிரவுண்ட்லேருந்து அன்கனெக்டட் தான் கீறிட்டீங்க. அப்போ எப்படி நான் மாற்றிக்கொள்கிறேன் அதை பார்ப்போம். வந்து கீறிட்டீங்க இப்படி, சரியா? இப்போ நீங்கள் ஈஸ்ட்டு போய் பாருங்க, மேலே போயிட்டு இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை ஓலை செலக்ட் பண்ணணும். எப்படி ஓலை செலக்ட் பண்ணுறது? ஓலை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணினா இந்த ஓல்ட இது வந்துடும் பாருங்க. இதுல நீங்க என்ன அன்கனெக்டட்ல காட்டும். இந்த இடத்துல நீங்க போய் செலக்ட் மாத்திடலாம் ரூஃப்னு சொல்லி, ஆட்டோமேட்டிக்கா ரூஃப் மாத்தினா வந்துடும். இந்த ஓலை மட்டும் செலக்ட் பண்ணி கொண்டா ஓல்டு ஆப்ஷன் வரும். ரைட், இந்த இடத்துல நீங்க போய் அன்கனெக்டட் ரூஃபுக்கு மாத்திக்கொள்ளலாம். ரைட், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டு வைங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இங்க வரல. இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். என்னங்க அந்த ஆப்ஷன் இங்க வரல. காரணம் என்னென்றால் மல்டிபிள் கேட்டகரிஸ் காட்டு. நீங்க வோலையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, லெவல்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு அந்த வோலுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை காட்டாது. இப்படி செலக்ட் பண்ணினா வோலை மட்டும் நீங்க எப்படி இருந்து பிரிச்செடுக்கிற அந்த நேரத்துல ஒரு மெனு ஒன்று வரும். மேல இந்த இடத்துல ஃபில்டர்னு சொல்லி ஒன்று வரும். ரைட், இப்ப பாருங்க வோலை மட்டும் செலக்ட் பண்ணா ஃபில்டர் வருதான்னு சொல்லி ஃபில்டர் இருக்கு. ஓகே, ஃபில்டரை கிளிக் பண்ணி பாருங்க என்ன காட்டுதுன்னு. வோலை மட்டும் தான் காட்டுது. ரைட், இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஃபில்டருக்கு போங்க. இப்போ என்ன காட்டுது? லெவல்ஸையும் காட்டுது, வோல்ஸையும் காட்டுது. இப்போ நான் லெவல்ஸ் எடுத்து போடுவோம். ரைட்டா, இப்போ ஆட்டோமேட்டிக் ஓகே பண்ணி பாருங்க, வோலுக்குரிய ஆப்ஷன் வரும். எனவே எங்களுக்கு அப்படி தவறுதலாக நாங்கள் செஞ்சாலும் அப்படி செலக்ட் பண்ணி ஃபில்டருக்கு போய் எங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணி இங்கே மாற்றிக்கொள்ளலாம். சரிதானே, அதை நான் ஞாபகமூட்டலுக்காக இப்போ எடுத்து தந்தேன். ரைட், ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து நினைக்கிற இதுக்காக நான் கொண்டு போகல, மற்றது அடுத்த கிளாஸ்ல செய்வோம். நிறைய டூல்ஸ் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பழையனப்போ தான் செய்யலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஃபெஸ்டிவல் என்னன்னா, நான் நாளைக்கு ரெக்கார்டிங்கை தாரேன். ரெக்கார்டிங் உங்களுக்கு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க.
யார் யார் சாஃப்ட்வேர் லைப்ரரிஸ் போட்டிலையோ நாளைக்கே நீங்கள் சாத்திரா கதைச்சி அதை போட்டுக்கொள்ள பாருங்க. அதுலேயும் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் என்ன ஃபோனில் கொண்டு தாங்க சரியா, இல்லாட்டி சாத்திரோட இருந்து கொண்டு தாங்க என்ன செய்யணும்னு சொல்லி. நீங்கள் சாஃப்ட்வேர் ஓகே பண்ணதுக்கு போகிற இன்ஷால்லா எங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால நான் இதோட நிப்பாட்டுறேன். நீங்கள் என்ன மாதிரி கேட்குறேன்னு இப்போ நான் கேட்கலாம். மெசேஜ் என்ன மாதிரி போட்டிருக்கிறீங்களா சேட்டில் பார்க்குறீங்க? என்ன மாதிரி கதைக்கணும்னா கதைக்கலாம். ரைட் ரைட், யாரும் இல்லை. யாருக்கு ப்ராப்ளம்ண்டா கேளுங்க. அடுத்து வேர்ஷனை பொறுத்தவரை அதுகளை பார்த்துவாங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அந்த மெயின் இதில் இது தான் சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணுறது, லைப்ரரி டெம்ப்ளேட் ஃபைல், அது ரெண்டையும் போட்டுக்கொள்ளணும். 19 உள்ளாக்களுக்கு நாங்கள் காட்டின மாதிரி 19 போட்டுக்கோங்க, இதை போட்டுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற கிளாஸ்ல இன்ஷால்லாம் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல நீங்கள் என்னோட சேர்ந்து எகைன் ட்ரா பண்ண இயலுமா? எதை செய்யணும்னு சொல்றீங்க? அந்த ட்ரா பண்ணி காட்டணுமா? நீங்க சொல்லுங்க, இது மாதிரி செஞ்சு காட்டணும்னு சொல்றீங்களா? எகைன் ட்ரா பண்ணலுமான்னு கேட்டுக்கிறீங்க. டெஸ்ட் இமேஜ் ஓகே, முதலாவது இந்த லெசன் இல்லையா, இதைத்தானே? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோமே. ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம். ஒன்று மில்னா க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து எடுப்போமே. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், இதையும் க்ளோஸ் பண்ணுறேன். நோ, ஒன்று சேவ் பண்ணல. இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? ஆர்கிடெக்சரை போனால் நியூ எடுக்கணும். இதுல நீங்கள் பார்க்கலாம், லைப்ரரி இந்த இடத்துலையும் காட்டும். இந்த ஆர்கிடெக்சர்லையும் எடுக்கலாமே, இதையும் எடுக்கலாமே. ஏன்னா நான் செட் பண்ணது தானே, இதையும் எடுக்கலாம், நியூ போயும் எடுக்கலாம், ரெண்டு ஒன்று தான். இதை எடுப்போம் நாங்கள். ரைட், அடுத்து நான் என்ன செய்யணும்? லெவல்ஸ் ரீநேம் பண்ணிக்கொள்ளணும். அப்போ நான் லெவல்ஸை ரீநேம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இதில் சரி வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணி போங்க. முதலாவது லெவல் 1 லெவல் 2, எனக்கு இன்னொரு லெவல் தேவை தானே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதில் மேலே இந்த சைடில் லெவல்ஸ்ன்னு காட்டும். நீங்கள் நல்லா பார்த்துவாங்க, இந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து போனால் தான் இந்த லெவலை காட்டுமே. இந்த பிளான் மற்ற லெவல் வியூக்கு போன லெவல் 1க்கு போய் பாருங்க, லெவல் டிம் ஆயிருக்கும். கிளிக் பண்ணிடலாத கிரீட் இருக்கு, கிரீட் அப்னு பார்ப்போம். இப்போ டிம் வேலை செய்யாது, ஏன்னா இந்த பிளானுக்கு அதை சப்போர்ட் பண்ணாது. அப்போ நான் ஈஸ்ட் வெஸ்ட் இது சரி உண்டு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து போனால் தான் காட்டும். லெவலை கிளிக் பண்ணுங்க, இன்னொரு லெவல் இப்படி போடுங்க. ஓகே, அதுக்கு பிறகு ரீநேம் பண்ணிக்கொள்வோம். இது வந்து லெவல் 1க்கு நான் கிரவுண்டு போடுறேன். இப்போ நான் ஸ்பீடாகவே செய்கிறேன், GROUND கிரவுண்ட். எஸ், இதுக்கு வந்து ரூஃப், அது உயரம் வந்து 9 ஃபீட்னு தான் தந்துருக்கு. 10 ஃபீட் தானே, அப்போ 9 ஆக்குறேன். ஓகே, இது ரூஃப் டாப் தேவையில்லை தானே சொன்னேன், அது இப்போ போடும் ரூஃப் டாப். இது வந்து 13 ஃபீட். ஓகே ரைட். இப்போ நான் ட்ரா பண்ணுறதுக்கு எதுக்கு போகணும்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். அப்போ இந்த கிரவுண்டை டபுள் கிளிக் பண்ணால் வந்துடும். ரைட், இப்போ நீங்கள் வாலுக்கு போங்க, வால் ஆர்கிடெக்சரை செலக்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்கள் என்ன செய்யணும்? பேஸ் வந்து கிரவுண்ட் எடுத்த மாதிரி டொப்புக்கு வந்து நீங்கள் எது எடுக்கணும்? ரூஃப் எடுக்கணும். ரைட், அது இப்போ நீங்கள் என்ன சரி, இதால் ஃபர்ஸ்ட்டுக்கு லைன் டூல் எடுத்து லைனால கீறும், சும்மா கீறுங்க. இப்படி கீறிட்டு சும்மா கீறிட்டு அளவாக கொடுப்போம். ரைட், முதலாவது எங்களுக்கு தேவை இந்த தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே போல் தேவைப்படுது 27 அடி, 27 கொடுங்க. இதுக்கு 27. அதுக்கு பிறகு இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள இதுக்கும் இடையில உள்ளது இதைத்தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இதே அல்ல, இதைத்தான் பின்னுக்கு எடுக்க போறீங்க. எவ்வளவு கொடுக்க போறீங்க? 7 அடி 4 அங்குலம். 7 ஸ்பேஸ் 4. ரைட், அது பிறகு இதே போல ஒன்று பாருங்க, 36 அடி. அது அதுக்கு முந்தி நான் தேவைன்னு சொன்னா இது 18 அடி 10 அங்குலம். இதை 18 அடி 10 அங்குலத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இது வந்து 18 அடி 10 அங்குலம் என்கிட்ட. இது வந்து இதை செலக்ட் பண்ணுங்க. இதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, 21 அடியை தான் காட்டுது, இந்த 36 காட்டல. பயப்பட தேவை, இந்த டொட்டை கிளிக் பண்ணி இழுக்கலாமே. டொட்டை கிளிக் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சா அதை ஃபுல்லா காட்டும். ஏன்னா அப்படி வந்தா பிரச்சனை பட தேவை. இடி டொட்டை வெளியே வந்து இங்க வைங்க வச்சு இது எத்தனை கொடுக்கணும்? 36 அடி 36 அவ்வளவுதான். இப்ப 3Dல போய் பாருங்க, வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற செய்யலாம். மற்ற என்ன, இதுல நீங்க மறுபடியும் போலை செலக்ட் பண்ணுங்க, இந்த போலை கீறுங்க. இங்க பாருங்க, கிரவுண்ட்ல இருந்து அப் டு லெவல் ரூஃப் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுல நீங்க தேவையான ரேடியஸை போட்டா ரேடியஸ் இப்ப கோர்னர் வரும். கேன்சல்.
மறுபடியும் பால். அவ்வளோதான். இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரேடியஸை மாற்றலாம். சரிதானே? ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்ஷால்லா நாங்கள் அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுக்கு முதல்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்டா எனக்கு கொஞ்சம் மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே, இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்.